அந்த ராமனை பற்றி நான் எழுதுறதா? நான் எப்படி எழுதுறது? நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அங்கே தான் பிரம்மாஜி என்ன ப்ளஸ் பண்ணுறாருன்னா, இந்த ஸ்லோகம் எப்படி உன் வாயில் வந்தது அப்படின்னா, பின்னாடி வந்த பெரியவா என்ன சொல்கிறா அப்படின்னா, மா அப்படிங்கிற வார்த்தைக்கு வேண்டான்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, மா அப்படின்னா லக்ஷ்மின்னு அர்த்தம். அதனால தான் இன்றைக்கும் நேற்றுக்கும் நீங்கள் நம்மளுடைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயப்பதி அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பித்தோன்னா அது நல்ல மங்களம் பொருந்திய விஷயம். அதனால தான் நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ரீ இல்லை ஸ்ரீ மேலே ஸ்ரீஹி இதெல்லாம் போடுறது எதுக்கு அப்படின்னா அது மங்களம் பொருந்தியது. அப்போது வால்மீகியோடைய வாயில் வந்த முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் அக்ஷரம் என்ன? லக்ஷ்மி. நிஷாத அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா நிவசிக்கும் இடம். அப்போ மா நிஷாத அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? ஸ்ரீனிவாசன்னு அர்த்தம். ஸ்ரீனிவாசா. அப்புறம் என்ன? அகமஹா சாஸ்வதி சமாஹா பிரதிஷ்டாம். ஹே ஸ்ரீனிவாசனே, சந்திர சூரியர் காலங்கள் இருக்கிறது மட்டும் உன்னுடைய கீர்த்தி பிரதிஷ்டையாகி நீண்ட காலம் இருக்கட்டும் அப்படின்ற மாந்திரத்தில் வருது. எதனால் அப்படின்னாக்க கிரௌஞ்ச மிதுனம். என்ன கிரௌஞ்சம்? கிரௌஞ்சத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா ராட்சசம்னு அர்த்தம். ராட்சச பேராக இருக்கக்கூடிய ராவண மண்டோதரியில் நரனாக இருக்கக்கூடிய ராவணன் காமமோகிதத்தினால் அழிக்கப்பட்டான். இந்த ஸ்லோகம் புரியுதா? ஸ்லோகத்தினுடைய இன்னொரு மீனிங் அழகாக வருது பார்த்தீங்களா? அப்போ என்ன எப்படி வந்திருக்கு? மங்களாசாசனமாக அமைஞ்சிருக்கு முதல் ஸ்லோகம். எப்படி? பிரம்மாஜியோடைய அனுகிரகத்தினாலையும் சரஸ்வதியோடைய அனுகிரகத்தினாலையும். ஸ்ரீனிவாசா, எந்த ஸ்ரீனிவாசன்? காமமோகிதத்தினால் இருக்கக்கூடிய அந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய நரனாக இருக்கக்கூடிய ராவணனை வதம் செய்த நீ, உன்னுடைய பேரும் புகழும் உன்னுடைய கீர்த்தியும் சாஸ்வதி நிரந்தரமாக இந்த உலகத்தில் வீற்றிருக்கட்டும் அப்படின்னு. அப்போது யார் மங்களாசாசனம் பண்ண முடியும்? ஸ்ரயகாந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் தின்தோல் மணிவண்ணா. இது யார் பண்ணா? இந்த இது பெரியாழ்வார். யாரை நோக்கி இதை சொல்கிறார் பெரியாழ்வார்? மாப்பிள்ளையை நோக்கி சொல்கிறார். யார் அவருடைய மாப்பிள்ளை? ரங்கமன்னார். ரங்கமன்னார் என்னது பெருமாளை பார்த்து நீ பல்லாண்டு பல்லாண்டு இரு அப்படின்னா